மக்கள் நினைக்காமல் மாற்றம் நிகழாது, ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்லி 2 பாடல் வரிகள் இருக்கு. விஜய் வந்து தன்னோட கடைசி படத்துல ஒரு பாட்டு லைன், மக்கள் நினைத்தால் மாற்றம் நிகழாதா? மக்கள் நினைக்காமல் மாற்றம் நிகழாது. மக்கள் நினைக்கணும், நீங்க மாற்றம் வரணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரியான ஒரு பாடல்கள் மூலமா, ஒரே ஒரு பாட்டு மூலமாவோ இல்லை பெரிய டைலாக் மூலமாவோ காட்சிகள் மூலமாகவோ இன்னைக்கு வந்து அரசியலவே மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா விஜய் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல வந்து விட முடியும் அப்படின்னு அவருக்கு யாரோ தப்பா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டக்குன்னுலாம் அரசியலுக்கு வரல. அதுக்கு முன்னாடி திமுகங்கிற ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து, பெரியாரோடு சேர்ந்து, அண்ணாவோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் அவர் அரசியல் பண்ணியிருக்காரு. அதுல திமுகவோட முகமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார். அதான் வரலாறு. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் 10 வருஷம் கூட களத்தில் நிற்காம நீங்கள் உடனே வந்துட முடியும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஒன்று அரசியல் அறியாமையை காட்டுகிறது, இல்லை வந்து நீங்கள் உதயநிதியோட அந்த கம்பெனி ரெட் ஜெயின்ட்டோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்கள் எந்த படத்தையும் வெளியிட முடியாது. இவர் துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தில் அவங்க பையன்ட்டையும் மனைவிக்கிட்டையும் அது அந்த நிறுவனம் மாறி போயிருக்கிறதுனாலும் இன்னும் அவர் அதில் தலையிட்டு தான் இருக்கார் உதயநிதி அவர்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பராசக்தி வந்து மெத்தபெட்டமைன் கடத்தினார் தெரியுமா, ஜாஃபர் சாதிக் அவரோட பணம். அவரு மெத்தபெட்டமைனை சர்வதேச அளவில் கடத்திய பணத்தில் நீங்கள் பராசக்தி படம் எடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படமும் மெத்தபெட்டமைன் காசு தான். அப்போ இங்கே என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக ஆட்சியில் வரும்போது எல்லாமே பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்கான ஒரு இடமா சினிமா அமையுது. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து உதயநிதியோட எல்லா விழாக்கள்லையும் அவர் இருப்பார், எல்லாத்துலேயும் இருப்பார், இன்னமும் இருப்பார். ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்க எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஆந்திராவிலேருந்து வந்ததில் இவங்க எல்லாருமே ஒரே சமூக மக்கள். அதனால அவங்க வந்து அந்த இசைவேளார் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுனால எல்லாருமே ஒன்று மண்ணா தான் இருப்பாங்க. இவர் ஒரு வேளை இவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு பிஸ்னஸ் டல்லாக போனால் கூட உதயநிதி வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கு. அதனால அவர் வந்து எப்படி அரசாங்கத்தை ஏற்று பேசுவார். வெற்றிமாறன் வந்து ரொம்ப துயரமாக தான் இருக்குது. அவர் வந்து இந்த திமுக அரசாங்கத்தை புகழ்ந்து பேசினார். ஆனால் அரசாங்கத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயங்களுக்கும் ஒரு படைப்பாளியாக அவர் எந்த எதிர்கருத்தையும் சொல்லாமல் இருக்கார்ல, அது வந்து வருத்தமாக தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வெற்றிமாறன் அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒரு சூப்பர் டூப்பர் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த சூப்பர் டூப்பர் இயக்குனர் அரசியல் இல்லாமல் அப்படியே நல்ல சினிமா கொடுக்கறதோடு இருந்திருக்கலாம். ஆனால் திமுக மேடைகளில் அவர் தோன்றுவதும் வருவதும் போவதும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பக்கம் தமிழ் தேசியமும் பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் திமுகவோடு உறவாடுகிறார். அப்படின்னா திமுகவோடு உறவாண்டா தான் இங்கே படம் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகிறதுக்கு. அப்படிங்கிறதுனால தான் வெற்றிமாறன் மாதிரியான பெரிய இயக்குநர்கள் கூட அது வெற்றிமாறன் மட்டும் கிடையாது, எல்லாரும் இந்த போஸ் வெங்கட்னு ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழன், இங்கே ஜாதியை ஒழிப்போம்பார், ஆந்திராவுக்கு போவார், ஆந்திராவுக்கு போயிட்டு ஆமா தெலுங்கு கை அப்படிம்பார். அப்போ அவங்க எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் தான் முக்கியம் மேடம். அவங்க எல்லாத்துக்குமே என்ன தெரியுது, சினிமாக்காரங்களில் பெரும்பாலானவர்கள் ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா, திமுகவை தூக்கி பிடிச்சா தான் நம்ம படம் ரிலீஸ் ஆகும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுக பிரமுகர் திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கங்க. இப்போ தேர்தல் களம் 2026 தேர்தல் களம் பரபரப்பான சூழ்நிலை. நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடித்த படம்னு சொல்லி ஜனநாயகன் ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 2 பாடல் வரிகள் வந்து இன்னைக்கு யோசிக்க வைக்க வேண்டிய மாதிரி இருக்கு. மக்கள் நினைக்காமல் மாற்றம் நிகழாது, ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்லி 2 பாடல் வரிகள் இருக்கு. விஜய் வந்து தன்னோட கடைசி படத்துல ஒரு பாட்டு லைன்,
மக்கள் நினைத்தால் மாற்றம் நிகழாதா? மக்கள் நினைக்காமல் மாற்றம் நிகழாது. மக்கள் நினைக்கணும், நீங்க மாற்றம் வரணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரியான ஒரு பாடல்கள் மூலமா, ஒரே ஒரு பாட்டு மூலமாவோ இல்லை பெரிய டைலாக் மூலமாவோ காட்சிகள் மூலமாகவோ இன்னைக்கு வந்து அரசியலவே மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது சோசியல் மீடியா காலம். அதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளணும். அந்த சோசியல் மீடியா காலத்தில் இன்னைக்கு விஜயை விட, இந்த பாடல் வரிகளை விட ரொம்ப அறிவுபூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் யோசிக்கின்ற இளைஞர்கள், பெண்கள் அரசியல் பேசுகிறாங்க. அரசியல் கட்சி சார்ந்து பேசுகிறவங்கன்றவங்க வேற. இப்போ நான் அதிமுகலேருந்து பேசினாலும், மற்ற திமுகலேருந்து பேசினாலும், அவங்க எல்லாருமே அவங்கவுங்க கட்சி சார்பாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் ரொம்ப வெகு சில இளைஞர்கள் அரசியலை அரசியலாக புரிந்து கொண்டு ரொம்ப தீர்க்கமாக பேசுகிறவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தீர்க்கமாக அரசியல் பேசுகிற பசங்களால், பெண்களால் வந்து இங்கே வந்து அரசியலில் மாற்றம் உருவாகும் ஒழிய, விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர், ஒரு பாட்டில் ஒரு வரியை இப்படி எழுதிட்டாரு அப்படிங்கிறதுக்காகலாம் இங்கே அப்படியே அரசியல் களமே மாறும் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னைய பொறுத்தளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய காமெடியாக தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். யார் நம்மளை ஆளணுன்றத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த தேர்ந்தெடுக்கிறதுங்கிற அந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ். அந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்து ஒரு பாட்டு லைன் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கமலஹாசனுக்கு வந்து விஜய் அளவுக்கு இல்லைனாலும், ஆனால் அவரும் வந்து விஜய்க்கு கொஞ்சம் பக்கத்தில் வர ஒரு பெரிய நடிகர் தான். ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒரு நல்ல நடிகர் தான். ஆனால் அவரால் ஜெயிக்க முடியலையே. 3% ஓட்டு வாங்கி கடைசியில் போய் திமுகவோடு சமரசம் செய்து கொண்டு ஒரு ராஜ்யசபா எம்பியா தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாதுங்கிறது அவர் உணர்ந்ததுனால தான் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு உட்காந்துட்டார். அப்போ நீங்கள் வந்து தேர்தல் அரசியலுங்கிறது வந்து அது ஒரு விளையாட்டுக்கான விஷயமா அதை பார்க்கவே முடியாது. விஜய் இன்னும் வந்து அவர் இன்னும் ரொம்ப சீரியஸ் ஆகலை அப்படிங்கிறத தான் இதை காட்டுது. விஜய் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல வந்து விட முடியும் அப்படின்னு அவருக்கு யாரோ தப்பாக ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டக்குன்னெலாம் அரசியலுக்கு வரல. அதுக்கு முன்னாடி திமுகங்கிற ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து, பெரியாரோடு சேர்ந்து, அண்ணாவோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் அவர் அரசியல் பண்ணியிருக்காரு. அதில் திமுகவோட முகமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார். அதுதான் வரலாறு. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் 10 வருஷம் கூட களத்தில் நிற்காம நீங்கள் உடனே வந்துட முடியும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஒன்று அரசியல் அறியாமையை காட்டுகிறது, இல்லை வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம ஒரு விஜய்னு ஒரு புதுசாக வராரு, அவரை வந்து நம்ம டிகிரேட் பண்ணணும், இல்லை அவரை வந்து மட்டம் தட்டி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் யதார்த்தங்கிறத புரிஞ்சுக்காம ஒரு கனவுலகத்தில் வாழ்கிறார்கள். அதுதான் அங்கே பரிதாபத்துக்குரியது. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதே இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளோ விஷயமும் உங்கள் கட்சியிலேருந்து இப்போ அங்கே அவர் கூட போய் இணைஞ்சிருக்க செங்கோட்டையன் அவர்களுக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட அவர் இன்னைக்கு வந்து ஒரு செங்கோலை கையில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்தாரு, அந்த மாதிரி இங்கே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைய வேணுன்ற ஒரு எண்ணத்தினால நான் எதிர்பார்ப்போட இதை கொடுக்குறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. தனக்கு தெரியும். ஏன்னா செங்கோட்டன் வந்து அதிமுகலேருந்து தாவேகா கூட போயிட்டாருன்றதுனாலேயே வந்து அவரை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இதாக நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தாழ்வாக நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து அவர் புரட்சி தலைவரோடு இருந்தவர், அம்மாவோடு இருந்தவர், அவங்களோட தலைமையின் கீழ் வேலை பார்த்தவர். அவருக்கு ஒரு பர்சனல் ஈகோலையோ இல்லை வேற தவறான கைடன்ஸ் மூலியமாவோ அவர் கட்சிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிய காரணத்தால் அவர் கட்சி பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டார். வேற வழி இல்லாமல் அவர் வந்து இன்னைக்கு விஜயோட போய் சேர்ந்திருக்கார். நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம், ஆனால் அது ஒரு ரைட்டான முடிவுங்கிற மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அந்த செங்கோல் கொடுக்கறது, நீங்கள் எந்த கோலை கொடுத்தாலும் அரசியல் அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் இல்லைங்கிறது அவருக்குமே தெரியும். நீங்கள் ஊடகத்துறையிலேயே இருந்திருக்கிறீங்க, திரைத்துறையிலையும் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற திரைத்துறை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வெற்றிமாறன் இந்த விடுதலைன்னு ஒரு படம் எடுத்தாரு, அதில் திராவிட இயக்கத்தை பற்றி காமிச்சிருக்காரு. இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வருது. இப்போ திமுகவுடைய அஸ்திவாரமே பராசக்தி தானே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற திரைத்துறையை நீங்கள் என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க?
திரைத்துறைங்கிறது இன்னைக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப சேலஞ்சான ஒரு இடமா மாறிடுச்சு. நீங்கள் உதயநிதியோட அந்த கம்பெனி ரெட் ஜெயின்ட்டோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்கள் எந்த படத்தையும் வெளியிட முடியாது. அது ஒரு பெரிய சிக்கல். 2006-11 இவங்க ஆட்சியில் இருந்த போதும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. இப்போவும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மொனோபொலி ஆயிடுச்சு. அதனால திரைத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலத்தில் தான் இருக்குது. இங்கே நிறைய பணம் வச்சுருக்காங்களா, அவங்க மட்டும்தான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக படம் எடுத்துடலாம். பட் அதை வெளியிடுறதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. அது இவர் துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தில் அவங்க பையன்கிட்டயோ மனைவிகிட்டயோ அந்த நிறுவனம் மாறி போயிருக்குதுனாலும் இன்னும் அவர் அதில் தலையிட்டு தான் இருக்கார் உதயநிதி அவர்கள். அதனால இது உதயநிதி தலையிடுறாரோ இல்லையோ, உதயநிதியே சுற்றி இருக்கிற அவர் பேரை சொல்லி கட்சிக்காரங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனால திரைத்துறை அப்படிங்கிறது வியாபார ரீதியாக அது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது. மற்றபடி புது புது முயற்சிகள், புது புது இயக்குனர்கள், தமிழ் சினிமா ஒரு வித்தியாசமான நிறைய களங்களை பார்க்குது. இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய வித்தியாசமான ஒரு சினிமாக்களும் வருது. படைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான நிறைய படைப்புகள் வருவதற்கான காலமாக இருக்குது. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய தயவு இல்லாமல் இங்கே சினிமாவை வெளியிட முடியாது அப்படிங்கிற ஒரு துர்பாக்கிய நிலைமையும் உருவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பராசக்தி வந்து மெத்தஃபெட்டமைன் கடத்தினார் தெரியுமா, ஜாஃபர் சாதிக் அவரோட பணம். அவரு மெத்தஃபெட்டமைனை சர்வதேச அளவில் கடத்திய பணத்தில் நீங்கள் பராசக்தி படம் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படமும் மெத்தஃபெட்டமைன் காசு தான். அப்போ இங்கே என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக ஆட்சியில் வரும்போது எல்லாமே பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்கான ஒரு இடமா சினிமா அமையுது. இந்த காலகட்டங்களில் திமுகவோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கவங்க தான் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழலும் உருவாகிட்டு இருக்குது. அதுதான் திமுகவோட அந்த திமுக அப்புறம் அடுத்த ஒரு 10 வருஷம் வராமல் வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸும் ஒரு மிக முக்கிய காரணம். கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களே திருவள்ளூரில் ஒரு ஸ்கூலில் அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறந்துருக்கார். அவங்க யாருமே அதை பற்றின ஒரு எந்த பேச்சுமே பேசாமல் இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து உதயநிதியோட எல்லா விழாக்கள்லையும் அவர் இருப்பார், எல்லாத்துலேயும் இருப்பார், இன்னமும் இருப்பார். ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்க எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஆந்திராவிலேருந்து வந்ததில் இவங்க எல்லாருமே ஒரே சமூக மக்கள். அதனால அவங்க வந்து அந்த இசைவேளார் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுனால எல்லாருமே ஒன்று மண்ணா தான் இருப்பாங்க. இவர் ஒரு வேளை இவருக்கு சிவகார்த்திகேயனுக்கு பிஸ்னஸ் டல்லாக போனால் கூட உதயநிதி வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கு. அதனால அவர் வந்து எப்படி அரசாங்கத்தை ஏற்று பேசுவார். வெற்றிமாறன் வந்து ரொம்ப துயரமாக தான் இருக்கு. அவர் வந்து இந்த திமுக அரசாங்கத்தை புகழ்ந்து பேசினார். ஆனால் அரசாங்கத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயங்களுக்கும் ஒரு படைப்பாளியாக அவர் எந்த எதிர்கருத்தையும் சொல்லாமல் இருக்கார்ல, அது வந்து வருத்தமாக தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வெற்றிமாறன் அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒரு சூப்பர் டூப்பர் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த சூப்பர் டூப்பர் இயக்குனர் அரசியல் இல்லாமல் அப்படியே நல்ல சினிமா கொடுக்கறதோடு இருந்திருக்கலாம். ஆனால் திமுக மேடைகளில் அவர் தோன்றுவதும் வருவதும் போவதும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பக்கம் தமிழ் தேசியமும் பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் திமுகவோடு உறவாடுகிறார். அப்படின்னா திமுகவோடு உறவாடினா தான் இங்கே படம் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகிறதுக்கு. அப்படிங்கிறதுனால தான் வெற்றிமாறன் மாதிரியான பெரிய இயக்குனர்கள் கூட அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க எல்லாருமே இன்னைக்கு, அது வெற்றிமாறன் மட்டும் கிடையாது, எல்லாருமே. இந்த போஸ் வெங்கட்னு ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழன், இங்கே ஜாதியை ஒழிப்போம்பார். ஆந்திராவுக்கு போவார், ஆந்திராவுக்கு போயிட்டு ஆமா தெலுங்கு கை அப்படிம்பார். அப்போ அவங்க எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் தான் முக்கியம் மேடம். அவங்க எல்லாத்துக்குமே என்ன தெரியுது, சினிமாக்காரங்களில் பெரும்பாலானவர்கள் ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா, திமுகவை தூக்கி பிடிச்சாதான் நம்ம படம் ரிலீஸ் ஆகும். அப்போ இங்கே பிஸ்னஸ்னா திமுக காலில் விழுந்துதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க கூப்பிட்டு விட வைப்பாங்க. அவங்க கூப்பிட்டு விட வைக்கிறதுக்கு முன்னாடி நானே சரண்டர் ஆகிட்டேன்னா என் படம் பாட்டம் நடக்குமா, என் பழப்பு பாட்டில் நடக்குமா, நானும் 5-10 சம்பாதிப்பனாங்கிற ஒரு மனநிலைமையில தான் சினிமாக்காரர்கள் எல்லாரும் விரும்பி போய் விழுகிறது கிடையாது. அது வெற்றிமாறனே ஆனாலும் விரும்பி போய் காலத்தின் கோலம் என்ன பண்ணி தொலைகிறது, இவனுக்கு 5 வருஷம் ஆட்சியில் இருந்தால் இதுதான் நடக்கும்னு விதியேன்னு போய் விளறவங்க தான் இவங்க எல்லாம். அதனால பெரிய அளவுக்கு அவங்களை குற்றம் சொல்லவும் முடியல. ஏன்னா பெரும்பாலானவர்கள் பணம் வந்து வட்டிக்கு வாங்கி தான் படம் எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் போக போக அவங்களுக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும்ல, அதுவும் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கனால தான் அந்த பணத்தை வச்சு தான் திமுகவும் அவங்களை அடிக்குது.
நீ என்னைய பகைச்சுக்கிட்டீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது, 1 மாசம் ரிலீஸ் பண்ணாம படத்தை உள்ள போட்டு வச்சிருந்தோம்னா பல கோடி நஷ்டங்கள் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எல்லாரும் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகுது.